அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். என்னுடைய விளைவெடுத்த மத்தியிலும் இந்த நாளிலே உலகத்திலே ஒரு சாட்சியாக கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த முழு இரவு ஜெபம் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்களோடு அதாவது ஒரு மோட்டிவேஷனாக ஏன் இந்த முழு இரவு ஜெபங்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. இந்த முழு இரவு ஜெபங்கள் எப்பொழுது ஆரம்பித்தது, அது எப்பொழுது மிக உச்ச நிலையிலே இருந்தது, அது ஏன் வீழ்ச்சி அடைந்தது, அதன் மூலமாய் திருச்சபையிலே என்ன தாக்கங்கள் ஏற்பட்டது, இதெல்லாம் நமக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்து சபைகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஒரு நல்ல முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்போ 1 மணி வரைக்கும் நம்ம சர்ச்சில் நடத்துகிறோம். இன்றைக்கு ஒரு சவாலான ஒரு காரியம். நம்ம இன்றைக்கு 12 hours எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 12 மணி நேரம் இதில் கொண்டு வர முடியவில்லை என்று ஒரு வருத்தம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊழியத்தை நடத்த வந்திருக்கிற உண்மையான தேவ பிள்ளைகள் யாரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். என்னுடைய இந்த சாட்சியம் உங்களுக்கு மிகுந்த உந்துதலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஒரு சின்ன கிராமத்திலே நான் பிறந்தவன். அலங்காரப்பேர் கங்கை கொண்டானில் ஹைஸ்கூல் படித்தேன். ஓல்டு எஸ்எஸ்எல்சி 1974 வருஷம் அலங்காரப்பேர் கிராமத்தை விட்டு பாளையங்கோட்டைக்கு வரோம். மணக்காவல் பிள்ளை நகர் தெரியுமா? தெரியுமா? தெரியும். சமாதானபுரம் பக்கத்தில் தான் இருக்கு. அதாவது அப்போ சமாதானபுரத்துக்கு கணக்கு ஒன்றுமே கிடையாது. எப்போன்னா 1974 வருஷம் 1974 வருஷம் நான் எஸ்எஸ்எல்சி நான் முடிச்சு நாங்கள் இங்கே வாரோம், குடும்பமாக வாரோம். என்னுடைய சகோதரர்களுக்கு பாளையங்கோட்டை தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்கிறார். என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், நாங்கள் இந்த மணக்காவல் மணி நேரங்கள் மொத்தம் 30 வீடு அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஆலயத்திற்கு பெயர் தூய பேதுரு ஆலயம். தூய பேதுரு ஆலயம் 74 வந்தோம். 78 இருந்து முழு இரவு ஜெபங்கள் ஆரம்பமானது. நான் 79 இருந்து 81 வரைக்கும் நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்காக சென்றேன். நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தது 1979, 81. இந்த முழு இரவு ஜெபங்கள் ஆரம்பமான காலங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய சபைகளிலே மிகப்பெரிய எழுப்புதல் உண்டான காலமும் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபை ஊழியர்கள் நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லுங்க. நான் எனக்கு ட்ரைனிங் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே எனக்கு இப்படியா இந்த ஊழியத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை ட்ரைனிங் ஸ்கூலில் என்னை ஆண்டவருக்குள்ளாய் நடத்தின ஒரு ஆசிரியர் அவர்கள் எனக்கு உண்டாக்கினார்கள். அந்த ட்ரைனிங் ஸ்கூல் என்பது எப்படின்னா, ஏன்னா நம்ம எப்படி இருந்ததுன்னா திருநெல்வேலி,
தேவனுடைய மனிதர். நாங்க 81ல் ட்ரைனிங் ஸ்கூலை முடிச்சு வெளியே வரோம். அவர் தன்னுடைய விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பிளஸிங் யூத் மிஷன் அங்கே முழு நேர பணியாளராக செல்கிறார். நாங்களாம் கொடுத்து வைத்தோம். எங்களை அவர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் தெரியுமா? ஒரு ஆசிரியராய் உருவாக்குவதை விட ஒரு சபையின் ஊழியராய் உங்களை உருவாக்குவது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்று சொல்லிதான் வருஷத்துக்கு 4 முறை இங்கே எல்லாரையும் ஒவ்வொரு சேகரத்திற்கு அழைத்து சென்று அங்கே உட்கார வச்சு அந்த கிளை சபைகளுக்கெல்லாம் அனுப்பி எங்களுக்கு அங்கே ஆராதனை நடத்துவதற்கு பயிற்சி, பிரசங்கிப்பதற்கு பயிற்சி, சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு பயிற்சி, ஒரு பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு பிரசங்கத்தை எப்படி முடிக்கணும், சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்யணும், முளையர்வு ஜபத்தை எப்படி நடத்தணும், உபவாச ஜபத்தை எப்படி நடத்தணும், அவங்க எல்லோரும் போய் அங்கேயே மறைத்தார். அவருடைய அன்பு துணைவியார் சாரட்டக்கர் மேல்நிலை பள்ளியில் டீச்சராக இருந்தாங்க, டிடி அசிஸ்டன்ட். அவங்களும் தன்னுடைய ஊழியத்தை ராஜினாமா செய்துவிட்டாங்க. நீங்கள் அவங்கள நான் நினைக்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் என்னை பிரகாசிக்க செய்தவர் இந்த அருமையான ஆவிக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1981 வருஷம் ட்ரைனிங் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே எனக்குள்ள ஒரு தாக்கம் உண்டானது. இனிமேல் நாமும் ஒரு ஜப குழுவை உருவாக்கி ஒரு முழு இரவு ஜப ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பாளையங்கோட்டை மணக்காவல் உள்ள நகர் தூய பேதூர் ஆலய ஜப குழு என்று ஒன்றை ஆரம்பித்தேன். சார் சொன்னீங்களா தூய மேரி ஜப ஐக்கியம், அதன் மூலமா தேவபிச்சை சாரு அந்த சாட்சியின் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னாங்கல்ல. அப்போ நம்ம சபையில இருக்கிற சில வாலிபர்களை அழைத்து கொண்டு நான் மேலப்பாளைய சபையில நான் முழுவதும் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவபிச்சை சார் ஆண்டவரை ஏற்றுக்கிறார். அவர் ஒளிந்து நின்று இந்த பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த பாடல் அவரை சிந்தித்திருக்கிறது. அதாவது 1981 இருந்து நம்ம சபைக்கு நான் வந்தது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியாது, நீங்க சிந்து மந்திரில் இருந்தீங்க அப்படிதானே? 1990 வருஷம் இந்த ஊருக்கு வந்தோம். 1990 வருஷம் இந்த ஊருக்கு வந்தோம். அப்ப இந்த ஊருக்கு நான் வந்து 35 வருஷம் ஆச்சு. என்னுடைய ஆயுளே கர்த்தர் பாதி வருஷத்தை இந்த ஊர்ல என்னை வைத்திருக்கிறார். எனக்கு 70 வயசு, 35 வருஷம் இந்த ஊருக்கு வந்து இந்த சர்ச்சில் நான் காலை எடுத்து வச்சது கரெக்டாக 1990 வருஷம். இப்போ 25 ஆண்டுகள். இப்போ நாங்கள் வரும்பொழுது பிறந்த பிள்ளைக்கு 35 வயசு இருந்துச்சு. அப்படிதானே? அதற்காக நான் ஆண்டவரை கொடுத்திருக்கிறேன். அதனால தான் என்னுடைய ஊழியத்தை குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேருக்கு இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? நிறைய பேர் கல்யாணமாக இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு ஊழியத்தை குறித்து தெரியாது. அதே மாதிரி பிறந்தவங்க நிறைய பேர் கல்யாணமாக வெளியே போயிருப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 2000க்கு பிறகு உள்ளவங்க, 95க்கு பிறகு உள்ளவங்க நிறைய பேருக்கு என்னை குறித்து தெரியும். அவர்கிட்ட கேட்பாருங்க, நம்முடைய இங்கே இந்த ஆலயத்தில் நடந்த உலக நிகழ்வுகளை எல்லாம் குறித்து தெரியும். அன்பானவர்களே, ஆகையினால நான் அங்கே தூய பேரு ஆலயத்தின் பேரு பிரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பிச்சு 1987
வழியாக அவன் தூங்க போனா, நினைவேதனை யோனா மறந்து போனா. ஏலேலோ 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 ஏலேலோ. பாட்டு படிச்சதுனால பையன் ஆண்டவருக்குள்ள அங்க இருந்து 81 ஆரம்பிச்சு. அப்ப எப்படின்னா அழைப்பு வந்துகிட்டே அப்போ சில பிரேயர் ஃபெலோஷிப் கதீட்ரல்ல பொன்னையாசார் தலைமையில் கதீட்ரல் பொன்னையாசார் தலைமையில் அற்புதமான ஒரு பிரேயர் ஃபெலோஷிப். அவங்களுக்கு ஈடுபடுத்தி நாங்கள் ஊழியம் செய்தோம். அல்லேலூயா. கர்த்தரை எங்களை அப்படி பயன்படுத்தினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு என் கூட ட்ரைனிங் ஸ்கூல்ல டீச்சராக நவராஜன் ஒரு சார், அவங்களும் என் கூட இணைந்து கொண்டார். நாங்கள் 2 பேரும் இணைந்து எங்களுக்கு 4 வெள்ளிக்கிழமை இருக்கணும். எப்படியோ ஒரு மாதம் 2 சண்டை, ஒரு மாதத்தில் 6 நைட் போயிருக்கோம். 6 மணி நேரம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட சசங்கள் 7 மணி நேரம் நடத்தும். அதாவது அதெல்லாம் பேரெல்லாம் சொன்னால் இங்கே கடைசியில் நாகலாம் மாதிரி இங்கே கடைசியில் யாரும் இதான் வடக்கும் தெற்குக்கும் வந்து இல்லை. நாகலாபுரத்துக்கு 4 தடவை போயிருக்கிறேன். உங்களோட சொல்லுங்க. யாக்கோபுரத்துக்கு 3 தடவை போயிருக்கேன். அப்போ யாக்கோபுரத்தில் நம்ம சேகரத்தில் முதல் குருவானவராக பணியாற்றியர் அவர்கள் சாமிநாதன் 2009 சர்ச். அவங்க தான் யாக்கோபுரத்தில் இருந்து நாம கூப்பிட்டாங்க. அப்போ நாகலாபுரத்தில் யார் இருந்தாங்கன்னா வேதன் பெயர் வேதன் பெயர். அதோட இன்னொரு முக்கியக்காரர் இங்கே தூத்துக்குடி, இங்கே செங்கோட்டை. இதற்கு இடைப்பட்ட எல்லா இடங்களிலும் இங்கே வந்து அது அங்கே இருந்தும் போனோம். அதுக்கப்புறம் 90 வந்து இங்கே இருக்கிற நம்முடைய சகோதரர்களை நான் கையெழுத்தேன். அதில் யாருன்னா ஜேம்ஸ், ஐசக், ஜோசப் யூத் ஃபார் கிரைஸ்ட் டைரக்டர் ஆசை. நாங்கள் கடைசியில் வெளியிருந்து அதுக்கப்புறம் அவங்களாம் தான் இங்கே எல்லாம் ஐசக். இப்போ நாங்கள் அவங்களாம் நினச்சோம்னா இங்கே சாப்பிட்டு இங்கே எடுத்துக்கணும். நானே அவங்கள தான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி, கர்த்தர் எனக்கு 3 பையங்க, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி. இந்த பெரிய ரூம் கூட கிடையாது. அது 2 ரூம். அதெல்லாம் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஆசீர்வாதமான வீடுங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? என்ன பார்க்குறீங்களா? ரொம்ப அதிசயமாக இருக்கும். இந்த ரூமில் ஒரு சின்ன ஒரு டாய்லெட் இருக்கும், ஒரு சின்ன அடிமூணு இருக்கும், இவ்வளோ உயரம் புல்லு வளர்ந்துருக்கும். அந்த புல்லுக்குள்ள கூட ஒரு பாதை இருக்கும். அடிக்கடி எங்களுக்கு ஃப்ரெண்டாக நிறைய பாம்பு வாங்கினேன். அது வெளியே ஒரு 14 வருஷம் அந்த வீட்டில் இருந்தோம் பாருங்க. அதுதாங்க இன்னைக்கு நாங்கள் பெற்ற ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே இவங்களை கையில் எடுத்து அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தூய மேரி ஜெப ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எங்க கூட நாங்கள் ஆசிரியர்கள் காரணம் நிறைய ஒரு ஆசிரியர் முதல்ல நாங்கள் இது கூட வந்தவங்க யாருமே மெசேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஜேம்ஸுக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது, ஐஸுக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது, நோவாவுக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது, யாருக்கும் மெசேஜ் கொடுக்க தெரியாது. ஆனால் மாட்டோம் அதுக்கப்புறம் ஆசிரியர்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் ப்ரேயர் நடத்துங்க, மெசேஜ் கொடுங்க. மெசேஜ் நாங்கள் அந்த மொழிக்கு போன கதெல்லாம் பெரிய கதையாது. நிறைய இடங்கள்ல அவங்க பல இடங்களுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகி போனப்போ அவங்களால வர முடியல. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து எப்படி செய்ய ஆரம்பிச்சேன். நான் பாட்டுக்கு எனக்கு அது அப்போ தனியாக போகும்போது எனக்கு ரொம்ப வசதியாக ஷாப்போட தம்பி ஜோசோ ஒரு ஆள் வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 முன்னேற்றம் கருத்துறாங்க கொடுத்த கிருபை
2:30 மணிக்கு 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு ஆரம்பிக்கும். பாருங்க தெரிஞ்சுவாங்க சொல்லுங்க. அப்ப அவங்கள முடிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமா, நான் இங்க இல்லை வரிசையா சொன்னா இல்லை கால்படாத இடமே இருக்காது. இங்க இருந்து தூத்துக்குடி வரைக்கும், தூத்துக்குடியில அப்ப யாருன்னா தூரத்துறை சர்ச்சில் வசந்தமாலையா இருக்காங்க. நான் ட்ரெடிஷனல் படிக்கும் போது வசந்தமாலையா கதீட்ரல் சர்ச்சில் உபதேசம் இருந்தாங்க. அப்போ அவங்களே சிவராஜ் நீங்களா இப்படி இப்படி இன்னொரு சாட்சி மேலே சேர்ந்து நான் போகிறேன். அங்கே போனாங்க. அதே மாதிரி யாரும் தெரியுமா? ஜெயபாரதி இருக்கையா விஷப்பா நிலம் அவங்க ஐயா அங்கே கூட்டி கீழே உட்காந்து அவங்க தான் ஜெயபாரதி போட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கீழே உட்காந்து தம்பு அடிச்சிருக்காங்க. 3 முறை அங்கே சென்று இருக்கோம். ஆனா என்னன்னா ரெண்டாவது அடுத்த வருஷம் சேரும்போது அவங்க சாத்தினர் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் ஐஎம்எஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேராயிரம். அப்ப இந்த முழு ஜபம் பேராயிரம் ஆக்கி சாதாரண. அப்போ இந்த முழு ஜபம் தான் மிகுந்த எழுப்புதலை உண்டாக்கி ஜோசப் ஜார்ஜ் அவர்கள் பல ஆண்டுகள் இந்த முழு ஜபத்தை நடத்தார். அப்பெல்லாம் உயர்வா இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் மாதிரி ஆர்ப்பாட்டம் கிடையாது. பிரேயர் மட்டும்தான். நிறைய காரியங்கள் மத்தியில் சொல்லக்கூடிய நான் ஒன்று காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1922 ஆரம்பித்த என்னுடைய இந்த முழு ஜபத்தில் இந்த உச்சகட்டம் 2006 நான் சுத்தமல்லியில் நடத்துகிற முழு ஜபம் தான் கடைசி 1182வது முழு ஜபம். இல்லையா? ஆமாம். நீ வந்து நாங்கள் நிறைய கூட்டு பேர் சுத்தமல்லிக்கு நிறைய பேர் சுத்தமல்லியில் மட்டும் 100 முழு ஜபம் நடத்துப்பாங்க. சுத்தமல்லியில் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள்லாம் பார்த்தா அங்கே நான் என்ன சொன்னேன், அந்த பிள்ளை அதாவது முழு ஜபத்துக்கு நான் முன்னால் போகல. இப்போ வந்து முழு ஜபம் நடத்த ரொம்ப ஈஸி. இப்போ முழு ஜபம் 9 மணிக்கு ஆரம்பிச்சா 12 சில இடத்துல 7க்கு ஆரம்பிச்சு 10 முடிச்சிருது. அது 320 ஜபம் ஆகிட்டேன். நம்ம வசதிக்கு போய் பேரெல்லாம் அடிச்சுக்கிட்டா நம்ம மாற்றிக்கிட்டோம். ஏன் நம்ம பிடிச்சிருக்க முடியல கொஞ்ச நாள் நிற்கும் பார்த்தீங்களா 1182 நைட்டு முடிச்சுது. அப்போ எத்தனை வருஷம் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1182. அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு 15 அது எப்படின்னா சபையிலே அதுக்கப்புறம் 2006-7 சபையில் குறைச்சிட்டு சில தனியார் ஜப வீடு சந்திரக்கா வீடுலாம் போயிட்டேன். அங்கெல்லாம் அது 2007 போயிருக்கிறேன். அப்பெல்லாம் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும். அப்படி அதுக்கப்புறம் சில முழு ஜபங்களை நான் நடத்திருக்கிறேன். அன்பானவர்களே, நான் இப்படி நிறைய உதாரணங்கள் நான் தெரிஞ்சு சொல்ல முடியும். முக்கியமாக நம்ம மதத்தில் சொல்றது எப்படின்னா ஒரு சாட்சி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி பக்கத்தில் செவல்பட்டி, சாயல்குடியிலிருந்து செவல்பட்டி ஒரு ஊர் இருக்கு. இங்கேருந்து நான் ஐஸுக்கு ஜேம்ஸு இன்னும் 2 பேர் அங்கே அது வந்து நம்முடைய கவுன்சில் அங்கே ஒரு மிஷனரி பண்ணிட்டாங்க. நம்ம சிந்து வந்தவங்க செல்லியான ஒரு தெரிஞ்சிடும். அவங்க தான் அங்கே மிஷனரியாக இருந்தாங்க. இதை நான் சொல்கிறது 1990 வருஷம். இங்கே வருஷம் நான் சிந்து வந்தவர்கள் வேலை பார்க்குறேன். அப்போது அந்த என்ன சொன்னாங்க, ஐயா சிவல்பட்டிகள் இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு 40 பேரை ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் நான் ஒரு நாள் நண்பர்களும் வாங்க. என்னென்னா அவர் புது ஆல்போஸ் வச்சு தூய மேரி 6 ஜப ஐக்கியம் அடிச்சிட்டோம். அடிச்சு நாங்கள் இங்கேருந்து நினைச்சிட்டோன்னா நாங்கள் எல்லாம் 4-5 பேர் போகிறோம்.
இங்கே தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து ராமநாதபுரம் வண்டியிலே போய் அங்கே சாயல் கோயில் போய் அவங்க ரெடியாக நிற்கிறாங்க. உடனே அங்கே இருந்து நடந்து போகணும். உடனே போகிறோம், போயிட்டே இருக்கோம். அவர்கிட்ட கேட்குறோம், எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? நீங்கள் பக்கத்தில் ஐயா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனோம்னு திரும்ப கேட்டோம், எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? நீங்கள் பக்கத்தில் தான் ஐயா. கடைசியில் 7 கிலோமீட்டர். அல்லேலூயா, 7 கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம். எனக்கு அங்கே போய் இறங்கும்போது 5 மணி. அந்த ஊரில் சேரும்போது எடுத்துட்டு 1:30 மணி ஆச்சு. உடனே சொன்னாங்க, உங்களுக்கு அன்னைக்கு நைட்டு கூட இருக்கணும், முடிச்சுட்டு காலையில் 6 முடிச்சுட்டோம். நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவோம். ஒரு 7 மணி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நாங்கள் போய் ஒரு ஓலை முடிச்சு அங்கே போய் உட்காந்துச்சு. 5-6 பேர் உட்காந்துச்சு. எனக்கு போய் எனக்கு ஏன்னா என்னுடைய விசுவாசத்தெல்லாம் பலப்படுத்துனது ஒரு காரியம். போய் உட்காந்துட்டோம். அவங்க இலையை வந்து போட்டாங்க. தமிழாக வந்து தண்ணி அடிச்சாங்க. தண்ணி வந்தால பச்சை கலர். ஒன்று ஜேம்ஸ் என்ன சொன்னாங்க, சார் தண்ணி பச்சை கலர், சார் தண்ணி பச்சை கலர், ஐஸ் சார் தண்ணி பச்சை கலர். என்ன ஒன்று பச்சை கலர். அதாவது அந்த ஊரில் அது எப்போதும் நடக்கும். ஒரு ஊரணி இருக்கு, அதில் குடிக்கிறதுக்கு ஒரு ஊரணி வச்சுருக்காங்க. அதில் குடிக்க மாட்டாங்க, வேற ஒன்று வச்சுருக்காங்க. அவ்வளோ பார்த்தா ஆனால் தண்ணி பச்சை கலர் வரும். நல்ல தண்ணி. எனக்கு எங்களுக்கு பச்சை தண்ணி அது பார்த்தோம். பச்சை தண்ணி நினைச்சோம், பச்சை கலராக இருக்கு. இல்லை அப்படியே என்னன்னா வெட்கப்படுத்துகிற காரியம். உடனே அந்த சில இடத்துல நினைச்சு இட்லி வைங்க. நாங்கள் சொல்றது அந்த அம்மா கேட்டுட்டு, என்ன செவனத்தை வந்திருக்கீங்க, நீங்கள் தண்ணியை பார்த்து பயப்படுறீங்க. செவனத்தை வந்திருக்கு, தண்ணியை பார்த்து. அது பயங்கர விசுவாசி. வேற வந்து சர்ப்பங்களை மிதிப்பார்கள், தேள்களை எடுப்பார்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் காரியங்கள் யாவன அப்படிலாம் பயன்படுத்திங்களா? அப்படிதானே? சாவுக்குரியவைகளை குடித்தாலும் ஒன்று உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாலும் சொல்ல போறீங்க இல்லையா? நீங்க அந்த தண்ணி பிச்சைக்கல்தான் பார்த்து பயப்படுத்தல. அதான் எங்களுக்கு எங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. உங்களுக்கு அப்படி நிறைய காரியம். சின்னமலைபுரத்தில் முழுவதும் சின்னபுரம் அந்த பள்ளியூர் பக்கத்தில் பெருமலை இடத்துல இறங்கிட்டோம். இறங்கி அங்கே நடக்கணும். அப்போலாம் இப்போ நம்ம மாதிரிலாம் காரணம் இப்போ இப்படி வருஷம் அப்போ இருக்குன்னா 1000 2000 எதுவுமே மலையா நீ சேகராயத்தில் எனக்கு எத்தனை நேரம் போயிருக்கோம். என்னென்ன அந்த அம்மா வீட்டில் வச்சு விடிய விடிய என்ன செய்யணும், திங்கணும். நாங்கள் அந்த குழந்தைலாம் பார்த்தா திங்களத்தெல்லாம் ஒரு 25 கிலோமீட்டர் திங்களத்தில் முழுவதும் போகிறதுக்குள்ள அவ்வளோ ஆசையாக 9 மணிக்கு போச்சுன்னா எங்கள் ஆசிரியர் வாத்தியார் அவர் பொங்கரையாக இருக்கும்போது அங்கே வீட்டில் அடிக்கடி போவார். அதுக்கு அங்கே வந்த திங்களத்தில் ஊழியக்காரர்கள் பார்த்தா கணக்கு வழக்கு இல்லாத ஊழியக்காரர். அப்படியா பவுனுடைய அப்பா இது டிடிவியில் இருக்கிற பவுன்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அதான் விளைய பையன் மழையிலே தெரிஞ்சு பவுன் நிர்மலை ஒருத்தவங்க இன்னும் நிறைய இருக்காங்க. ஜெயா நிறைய பசங்க இருக்கிறாங்க. இவங்களாம் பார்த்தா அந்த முழுவதும் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு உண்மையிலே நிறைய தேவ ஊழியர்கள் விரும்பினாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த முழுவதும் இன்னொரு சாட்சி சொல்றேன். பண்ண வேலை அது எங்க இருக்குன்னா அதாவது சாயப்படம் பக்கத்தில் அங்கே போயிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா 200 பேர் நாங்கள் 9 மணிக்கு ஆரம்பிச்சு போயிட்டே போய் 4:30 மணி ஆச்சு. அந்த ஐயா காத்துன்னு சொன்னாங்க, சார் 5 மணிக்கு காலையில் சொல்லுவோம், அதையும் சேர்த்து தெரிவிக்க
அவங்க எங்க இருந்தாங்க, அப்போ தேவர் குளத்தில் இருந்தாங்க. அந்த ஊர்ல நாங்க நிறைய நாங்க இருந்து பேர் 12 பேர், 12 பேர். அங்க முழு வந்துட்டே இருக்கிறது தெரியுமா, 6 பேர். எதிர்க்கிறேன் முழு வந்துட்டே மொத்தமே எதிர்க்கிறதா 6 பேர். ஐயா என்ன சொல்றாங்க, தம்பி இடையில 1 மணிக்கெல்லாம் வெளியே போக முடியாது, பயம். ஏன்னா 4:30 வரைக்கும் நீங்க நடத்துதா, 6 வரைக்கும் 4:30 மணி வரைக்கும் நடத்திடும். அப்ப நாங்க எவ்வளவு பேர் கேட்டுருக்காங்க. அல்லேலூயா. அதாவது அதான் சொல்றாங்க, அதாவது 4 பேருக்கும் ஜெபத்தை நடத்திடுவோம், 4 பேருக்கும் ஜெபம். அப்படி கிருபையா நமக்கு நம்ம தூய மேரி ஆலய இந்த ஜெப இந்த ஆலயத்துல இருந்தா நாங்க இந்த கிருபையை என்ன செஞ்சோம், 90 இருந்து கர்த்தருடைய கிருபையினால 2007 வரைக்கும் இந்த அருமையான ஜெபத்தை நடத்தி கண்பானவர்களே, அது எங்களை மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி, ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி. அப்போ ரெண்டாவது இதுக்கு நான் கொடுத்த பேரே ரொம்ப டைம் இருக்குங்களா, 7 மணி நேரம், 9 மணிக்கு கரெக்டாக 7 மணி நேரம் படிச்சோம். பாட்டு ப்ரேயர், ப்ரேயர். அடுத்தது அந்த இன்டர்வலுக்கு பிறகு பாட்டு படிக்கிறது வாய்ப்பு, பாட்டு படிக்கிறது வாய்ப்பு. இது எப்படி உண்டானதுன்னா, அந்த முன்னால் வந்து பாட்டு படிக்கும்போது வர நம்ம பயம் ஒரு இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஜெவமனத்துக்கு எல்லாம் போகிறது காரணம் தான். மேடை கொடுக்கலையே, பேசிக்காக அவங்களுக்கு நம்ம அஸ்திவாரத்தை கொடுக்கலையே. அதனால நான் இன்னைக்கு எனக்கு சுத்தம் பண்ணிய நான் என்னுடைய வாழ்நாளே மறக்கணும். நான் இப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தில் மறைத்தாலும் என்னுடைய அந்த கிரீடத்தில் ஒரு 15 முத்துக்கள் கட்டாயம் என்ன அங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. தைரியமாக சொல்ல முடியும். இந்த கொண்டாட இடத்துல இப்போ இந்த அன்பு இல்லத்தில் வேலை பார்க்குறேன். டேனியல், எஸ்தர், மெர்சி, இவங்கெல்லாம் நான் அந்த சுத்தமல்லிக்கு 1988 வருஷம் உதவி சேர போகிறேன். அதுக்கப்புறம் 90 வந்தேன். 88 சுத்தமல்ல உதவி சேரும்போது இங்கேருந்து பாஸ்கர், ஜேம்ஸு எல்லாரும் அங்கே சண்டே ஸ்கூல் நடத்தலாம் என்ன வந்தாங்க. அந்த போது என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் எங்கள் ஊருக்கு உதவி சேர வந்துருங்க சார் என்ன சொன்னாங்க. நான் அப்போ அங்கே சுத்தமல்லியில் உதவி சேர அந்த ஊருக்கு நான் போகும்போது அங்கே சொல்லுவோம், மோகன் அவருடைய மனைவி இறந்த நேரம். அவங்க வீட்டு பிள்ளைங்க 5 பேர். மூத்த பையன் 9 வயசு, கடைசி பையனுக்கு 3 வயசு. அந்த குடும்பத்தை கடவுள் அவருக்கு திருமணத்தை செய்து வச்சு அந்த குடும்பத்தை எல்லாம் அவன் கொண்டாடுறது அப்படியே உலகத்துக்கு 10 வருஷம் ஒரே சபையில் தொடர்ந்து உலகத்தை நடத்தி 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 அங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பாட்டு பார்த்தா விமலான ஒரு பிள்ளை இருக்கும். அவங்க நல்லா ஆசிரியக்கப்பட்டு சென்னையில் மாப்பிள்ளை யார் சொன்னாங்க. இப்போ கூட சென்னையில் போனால் எங்கள் பேசாமல் விமலா, கவிதா, ஹீலா, நிறைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் வந்து முன்னால் வந்து அந்த புது புது பாட்டு, நான் சொல்லுவேன் புது பாட்டு, தெரியாத பாட்டு படிக்கணும். அப்போலாம் படித்த பாட்டு தான் மோசே என்னும் தேவ மனிதன் பசும்புல் போல விலங்கிடினும் காண போகவில்லையே, நீயும் உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ, நியாய தீர்ப்பிலே போதுமை பறக்க பதறியும் மாத்திரம் உண்மைங்கி இரவும் மாறி அழிந்து போகும் இரும்பின் நிலை என்ன, நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றார். துரோகியின் நிலை என்ன, பாடு பாடு பரவசமாய் பாடு, பயங்கள் யாவும் நீங்களும் பாடி விடுதனே. பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு, பாட்டு அது பாட்டு கேட்டு தலையாட்டு
சொல்லிடுதுங்களா? சொல்லிடுங்க. சொல்லிடுதுங்க. காண கேட்பதால் கதவு திறவாதோ, கட்டுகள் எல்லாம் கடந்து போகாதோ. பாடு பாடு பரவசமாய் பாடு, பயங்கள் யாவும் நீங்கிடும் பாடு. பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு, அது பாட்டு கேட்டு தலை நாட்டு. அப்போ வரக்கூடிய பாடல்கள் அப்போ வர அப்பெல்லாம் என்ன கை தூக்கி உட்காந்து எழுது, ஜெராக்ஸ் எடுத்து. அப்போ ஜெராக்ஸ் நான் உட்காந்து நிறைய டைரி புரட்டி பார்த்தேன். நிறைய நம்ம ஊரில் நம்ம 1990 நம்ம முதல் கன்வென்ஷன் நோட்டீஸ் நான் வச்சிருக்கேன். ஏசி விக்டர் சுந்தரராஜன்னு நம்ம மெட்ராஸில் போர்ட்டஸ்டில் வேலை பார்த்த ஒரு அருமையான தேவன். அதாவது அகஸ்டின் ஜெபக்குமார் ஆண்டவர் எடுத்ததே அவர். அவர் நம்ம ஊருக்கு கன்வென்ஷன் 1990 நான் வந்தேன். ஜூனில் வந்தேன், செப்டம்பரில் அது கன்வென்ஷன். ஊர் பைசாவே வர மாட்டேன். நான் சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தில் அவர் வீட்டில் போய் நான் பார்த்தேன். வெஸ்ட் தாம்பரம் வெஸ்ட் அவர் வீட்டில் போய் நேராக பார்த்து அவனை கூப்பிட்டு பேசுகிறேன். அவர் இங்கே வந்தார். இங்கே 2 முறை அவர் வந்திருக்கேன். ஆனால் ஒரு ரூபா எனக்கு வாசகத்தில் தெரியும். நான் வழியை போகும்போது அவருக்கே தெரியாமல் ஒரு 1 கிலோ நம்ம திருநெல்வேலி அல்வாவை பைக்கில் வச்சுக்கிட்டோம். அதுக்கு அங்கே போய் சொன்னாங்க, அப்போ திருநெல்வேலிக்காரங்க காமிச்சிட்டியா இல்லையா? என்னையா நீங்கள் எங்களை வந்து எப்படி ஆண்டவர்களை நடத்துறீங்க? நீங்கள் போக்குவரத்து கூட. அதுக்கப்புறம் நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். பல இடத்துல வச்சு அப்போ நான் இதெல்லாம் தேடினேன். பார்த்தேன் ஏதாவது டைப் படிச்சது, இதில் ஜெராக்ஸ் எடுத்தேன். நிறைய கைட்டு எழுதி ஜெராக்ஸ் எடுத்து ஆளுக்கு கொடுத்து பாட்டு படிக்க வச்சு எல்லாரையும் ஒரு போனால் எப்படியாவது 2 பாட்டு கொடுத்தா அந்த பாட்டை அவங்கள படிக்க வச்சு பாட்டை மறக்க விடாமல் பண்ணிட்டு வந்தோம். விளாத்தி விளக்கில் ஒரு குணம், விளாத்தி விளக்கில் ஒரு உபதேசம் யாருன்னா ஸ்டீஃபன் லைனல் ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுடைய உடன் பிறந்த தமிழ். அதெல்லாம் ரொம்ப தூரம். நாங்களும் கூட அதை தாண்டி ஜெபம் முடிச்சுட்டாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அங்கே வரும். 3 இயர்ஸ் கழிச்சு போகிறோம். நான் ஒரு 2:30 மணி பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் கேட்குறேன். 3 வருஷத்துக்கு முன்னால் அவங்ககிட்ட வந்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட பேசினேன். கர்த்தருடைய வார்த்தை சொன்னேன். இந்த செய்தி ஒரு லேடி இருந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு கேட்ட அந்த வசனத்தையே சொல்லி கரெக்டாக சொன்னேன். லேலுயா. நான் 10 ரூபா வாங்கினேன். எத்தனை ரூபா? இது இதுக்கு 1993 90 ஒரு 93. அப்போ 10 ரூபாங்கிறது ரொம்ப வருஷம். நாங்கள் 10 ரூபானா இங்கேருந்து 5 பேர் கோயப்பட்டி போயிடுவோம். ரொம்ப இந்த ஊழியத்தில் கர்த்தரை கர்த்தர் தான் இன்னும் அந்த அந்த காலத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதாவது அந்த 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 முழுவத ஜெபம் எப்போ நம்ம சபையில போட ஆரம்பிச்சோம், அன்றைக்கு தானே நம்ம திருச்சபையின் பீச். அல்லேலூயா. நான் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு 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 தீர்மானம் எடுப்போம். இனிமே ஆண்டவரே இங்க சபையில 9ல இருந்து 4 வரைக்கும் முழுவத ஜெபம் என்ன செய்யணும் தீர்மானம். இன்னைக்கு நீங்க 12 மணி நேரம் முழுவத ஜெபத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் பார்வையா வரல 10 நேரம் முழுவத ஜெபத்துக்கு போயிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லா வில்லியம் சார் தான் நம்ம உதயசார். வில்லியம் சார் இது போக கடமைக்கு தொடர்ந்து ஒரு வருஷம் வெங்கலம் போட்டு நாங்கள் தெங்கலம் மானூர் தேவகுளம் இளந்தகுளம் ரிட்டையர் வீட்டு கால் படாத இடங்கள் இந்த பக்கத்துலேயே ஆனபுரத்தில் 3 சபை. 3 சபையிலையும் பல முறை இல்லையா எல்லா இடங்களும் தேவை எங்களை பயன்படுத்தினார். அதில் இந்த சபையிலையும் என்னோட நான் இவங்களையும் அதுக்காக நான்
ஒரு முழு ஜபத்தின் ராஜா